Super Saravana Stores. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. கடந்த 2024ஆம் ஆண்டு சிதம்பரம் இயக்கத்தில் வெளியான மலையாள திரைப்படம் மஞ்சுமல் பாய்ஸ் திரையுலகில் மிகப்பெரிய வெற்றியை பெற்றது. மலையாளத்தில் உருவாக்கப்பட்ட இப்படம் தமிழ் உட்பட பிற மொழிகளிலும் வெகுவாக வரவேற்கப்பட்டது. குறிப்பாக இளைஞர்கள் மத்தியில் இது அமோக வரவேற்பை பெற்றது. தமிழ்நாட்டில் மலையாளத்தை விட அதிக வசூலை ஈட்டியதோடு படத்தின் வெற்றி இயக்குனர் சிதம்பரத்தையும் நடிகர்கள் உட்பட தொழில்நுட்ப கலைஞர்களையும் பெரும் புகழுக்கு உயர்த்தியது. 2024 வெளியான இப்படம் கேரள மாநில விருதுகளையும் வென்று மலையாள சினிமாவின் மிகப்பெரிய ஹிட் படங்களில் ஒன்றாக இடம் பிடித்தது. இந்நிலையில்தான் தற்போது இயக்குனர் சிதம்பரத்தின் மீது இளம்பெண் ஒருவர் பரபரப்பு குற்றச்சாட்டை சுமத்தியுள்ளார். கேரள மாநிலம் கொச்சி அருகே இளம்குளம் பகுதியில் உள்ள ஒரு அடுக்குமாடி குடியிருப்பில் வசிக்கும் இளம்பெண் ஒருவர் எர்ணாகுளம் தெற்கு காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். அந்த புகாரில் 2022ஆம் ஆண்டு நடந்த சம்பவத்தில் இயக்குனர் சிதம்பரம் தனது அடுக்குமாடி வீட்டிற்குள் அத்துமீறி நுழைந்து தவறான முறையில் நடந்து கொண்டதாக கூறியுள்ளார். இது பலரையும் அதிர்ச்சியில் ஆழ்த்தியது. உடனடியாக புகாரின் பேரில் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்தனர். காவல்துறையினர் தீவிர விசாரணை நடத்தி வருவதாகவும் தேவை ஏற்பட்டால் கைது நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் எனவும் தெரிவித்துள்ளனர். கடந்த ஆண்டு வெளியான ஜஸ்டிஸ் ஹேமா கமிட்டி அறிக்கை கேரள திரையுலகில் பெண்களுக்கு எதிரான பாலியல் குற்றங்கள், தொல்லை, பாலின பாகுபாடு மற்றும் சுரண்டல் ஆகியவற்றை மிக தீவிரமாக வெளிச்சத்திற்கு கொண்டு வந்தது. 2017இல் கேரள அரசால் அமைக்கப்பட்ட இந்த 3 உறுப்பினர் கொண்ட குழு 2017இல் ஒரு பிரபல நடிகைக்கு காரில் நடந்த அத்துமீறல் சம்பவத்தை தொடர்ந்து உருவாக்கப்பட்டது. அறிக்கை 2019 டிசம்பரில் சமர்ப்பிக்கப்பட்டாலும் சட்ட சவால்கள் மற்றும் தாமதங்களால் 5 ஆண்டுகளுக்கு பிறகு வெளியிடப்பட்டது. இந்த அறிக்கையில் பல்வேறு முன்னணி நடிகர்கள், இயக்குநர்கள் மற்றும் தயாரிப்பாளர்கள் இடம்பெற்றிருந்தனர். ஹேமா கமிட்டி அறிக்கை வெளியான பின் மலையாள நடிகர்கள் சங்கமான அம்மாவில் இருந்து மோகன்லால் உட்பட அனைத்து உறுப்பினர்களும் பதவி விலகினர். இந்நிலையில்தான் தற்போது இயக்குனர் சிதம்பரத்தின் மீது இளம்பெண் ஒருவர் கொடுத்துள்ள புகார் மீண்டும் கேரள திரையுலகில் அதிர்ச்சியையும் பரபரப்பையும் ஏற்படுத்தியிருக்கிறது. அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.